எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு 63 பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 12வது அடியார் ஏயர்கோன் கலிகாமர் அப்படின்னு ஒரு ஏயர்கோன் கலிகாமர் சிவனடியார். அவர் சோழ நாட்டில், இது கொஞ்சம் பெரிய கதை. சோழ நாட்டில் திருப்பெருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தார். அவர் அவங்க பரம்பரையே சேனாதிபதியாக வேலை செய்கிறாங்க. ஏயர்குடியில் கலிக்காம நாயனார் அவர் பேர். அவர் குருலிங்க சங்கமபத்தில் அவருக்கு சிறந்தவர். குருலிங்க பூஜை பண்ணுறதுல சிறந்தவர். திருப்பன்கூர்னு ஒரு சிவாலயத்தில் திருப்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போது அவர் கேள்விப்படுறார், சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒரு நாயனார் இருக்கார் இல்லையா, அப்பர், சுந்தரர், சம்பந்தர், ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்னு 4 அவரில் ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் என்ன பண்ணுறார், அவரோட அவர் ஒருத்தரை விரும்புகிறார். அவருக்கு தூதா சிவபெருமானியை அனுப்புகிறார். அந்த கதை அப்புறம் வரும். அதை இவர் கேள்விப்படுறார். இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்யலாமா, சிவபெருமானையே பரத்தியர் வீட்டுக்கு தூது அனுப்பலாமா, இவ்வளோ ஒரு மோசமானவனாக இருக்கானே, இவன் என்ன பெரிய சிவனடியார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் பார்த்தேன்னா அந்த நாள் எப்படி இருக்குமோ, எவ்வளோ கோபம் வருமோ, என்ன ஆகுமோ அப்படின்னெல்லாம் அப்படி குதிச்சிழறார். அப்போது என்ன ஆகுது, இவர் சிவபெருமானுக்கு இவரை நம்ம ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பெரிய சூளை நோய், வயிற்று வலி மாதிரி ஒரு நோயை கொடுத்துட்றார். அந்த நோய்க்கு என்ன பண்ணினாலும் சரியாகலை. அப்போது நீ போய் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தரால் தான் முடியும்னு ஒரு அசரீரில் அவருக்கு சொல்கிறார். சொன்னோன்னே அவர் சொல்கிறார், அவர் எனக்கு சரி பண்ணுறதா, அதை விட நான் செத்தே ஒழியலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாராம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சிவபெருமான் கட்டளையிடுறார். இந்த மாதிரி கலிக்காமர் இருக்கார் சேனாதிபதி, அவருக்கு சூளை நோய் கண்டிருக்கு, நீ போனாதான் அது சரியாகும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிடுறார். இவர் கிளம்பி அவர் ஊருக்கு போகிறார். போகும்போது இவர் வர்றாங்கிற விஷயம் அவருக்கு தெரியுது. அவர்கிட்டையும் சொல்லியிருக்கார் இல்லையா சிவபெருமான், அவருக்கு இவர் வரான், இவர் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரத்துக்குள்ளே வயிற்றை அறுத்துட்டு அவர் செத்து போயிட்டார். ஆனால் அவர் மனைவி என்ன பண்ணுறாங்க, இப்போ இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. அவர் வந்தோடனே அவருக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு இவரை சும்மா ரூமில் படுக்க வச்சுட்டு அவரை வரவேற்று அவரை உபச்சரித்து எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு எங்கே அவர் கலிக்காமர் அப்படின்னு கேட்டால் அவர் சும்மா படுத்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் அவரை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அவரை பார்க்கும்போது ரத்தமாக இருக்குது வயிற்றில், அவர் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உயிர்த்தலை செய்கிறார். அவர் செய்யும்போது அவர் எழுந்திருந்த உடனே இவரை பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறார், அப்போ கோபம் வரும்போது சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். அப்போ தான் 2 பேருக்கும் காட்சி கொடுத்து அருள் செய்கிறார். அப்போ அவருக்கு கோபம் தணிஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு திருப்புன்கூருங்கிற ஊரில் போய் 2 பேரும் தொண்டு செய்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்து முக்தி அடைகிறாங்கங்கிற கதை. திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.